ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பாகத் யோகி. இந்த வீடியோவில் எங்களோட ஊர் திருவிழா வந்து எப்படி நடந்துச்சு, 3 நாள் நடக்கும். அந்த 3 நாள் எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கேருந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் கிளம்புனோம். இங்கே எனக்கு 7 மணிக்கு கிளம்புனோம். அங்கே போகிறக்கு மணி 2 கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் அங்கே போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து சாமியெலாம் நல்லா ஜோடிச்சு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போய் ஜாயின் பண்ணிட்டு வந்தாச்சு. யோகியுமே இங்கேருந்து போகும்போது தூங்கிட்டு இருந்தார். அங்கே வந்தோடனே எல்லா சவுண்டில் கேட்கவும் முழிச்சிட்டாரு. முழிச்சதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏதாவது பெருசாக நீங்கள் பார்க்கும்போது சிரிக்க போகிறீங்க. வாங்க வாங்க. நைட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கார்லேருந்து எதுவுமே எடுக்கலை. அப்படியே போய் ஃப்ளாட் ஆகியாச்சு. சாமியெலாம் கும்பிட்டுட்டு டயர்டில். ஸோ காலையில் எழுந்திரிச்சி ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு டீலாம் குடிச்சிட்டு பொறுமையாக அப்படியே ஒன்று ஒன்றா கார்லேருந்து இறக்க ஆரம்பிச்சிட்டோம். மூட்டையாக போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி. அப்படியே கொஞ்சம் கழுவி வச்சுட்டு தான் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவிலுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் கோவிலுக்கு. இப்போ வந்து என்னை அழைச்சிட்டு போக வருவாங்க. ஆனால் வருவாங்களா வரலையான்னு தெரியல. நாமளாம் போக வேண்டியதாங்க. இன்னும் அந்த தர்பூசணியில் ஒன்று எடுத்து வெட்டி எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக புதன்கிழமை. மொதல் நாள் நைட் வந்து சாமி ஜோடி வைப்பாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லா வீட்லேயுமே வந்து நான்வெஜ் தான் எடுத்து சமைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன எடுத்துருந்தாங்கன்னா மட்டன், சிக்கன், அப்புறம் முட்டை, ரசம். இவங்க தான் எங்களோட மாமியார். எங்கள் அக்காவோட மாமியார், அப்புறம் என்னோட மாமியார். என்னோட மாமியார் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே மதிய சாப்பாடு நான்வெஜ் வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு. நான் வந்து ஃபுல்லாக எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கலை. இந்த மட்டன் சமைச்சது மட்டும்தான் எடுத்தேன். அது கூட முழுசாக எடுக்க முடியல என்னால். சமையல் யார் பண்ணுறாங்கன்னா என்னோடய அப்பா. எங்கள் அப்பா வந்து சூப்பராக சமைப்பார். அது வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும், அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எங்கள் அப்பா சமைக்கிறது அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னோட சேனல் இவங்க வந்து என்னோட தாத்தா, எங்கள் அம்மாவோட அப்பா. இது வந்து அன்றைக்கி ஈவினிங்கே எல்லாருமே கோயில்கிட்ட வந்து பொங்கல் வைக்கணும். 2 பொங்கல் வைக்கணும். மாரியம்மனுக்கு ஒன்று, காளியம்மனுக்கு ஒன்றுன்னு சொல்லி 2 பொங்கல் வைப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய அக்காவும் தான் சேர்ந்து வச்சோம். அவ்வளோதான், வெற்றிகரமாக 2 பொங்கலே வச்சு முடிச்சிட்டோம் நானும் எங்கள் அக்காவும்.
வைக்கிறதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா அந்த நெருப்போட புகை படும்ல, அந்த புகைப்பட்டு தான் கண் எரிச்சல் தான். பாருங்க எவ்வளோ பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா? வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவ்வளோ வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க வந்து. அவ்வளோதான் பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா எங்கள் அம்மா பார்த்துப்பாங்களா. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்கள் எப்போவுமே இந்த சைடு வந்துடுவோம். இது வந்து மெயின் ஒரு கோயில் வந்து மாரியம்மன் கோயில். இதை சுற்றி இருக்கிற அந்த 6 ஊர் 7 ஊர் சேர்ந்து தான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மாரியம்மன் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த கோயிலுக்கு தான் போயாச்சு. ஏன்னா அடுத்த நாள் போனோம்னா சாமி பார்க்கவே முடியாது, வாய்ப்பே இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நாளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்தியோடு வந்தாச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையில் முன்னாடி நாள் சமைச்ச பாத்திரம், பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்கும்ல, அந்த பாத்திரமும் அப்புறம் எங்களோட எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து வாஷ் பண்ணி ஆகணும். வாஷிங் மிஷின் இருக்குது, ஆனால் அது வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. அதனால் எல்லாருமே கையில் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு ஆள் சோப் போட, ஒரு ஆள் அலச, ஒரு ஆள் காய போட, ஒரு ஆள் பாத்திரம் கழுவ, ஒரு ஆள் விளக்க, ஒரு ஆள் போய் காய வைக்க, இப்படி எப்படி செஞ்சு முடிச்சாச்சு. இதுதான் வந்து முளைப்பாரி. இந்த டைம் எங்கள் வீட்டில் போட்ட முளைப்பாரி இதுதான். எங்கள் அம்மா தான் எப்பவுமே போடுவாங்க. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜில் இருந்த கரும்பு ஜூஸ் எடுத்து நானே தங்கச்சி வந்து குடிச்சிட்டு இருந்தோம். பின்னாடி போட்டு வச்சு ரஞ்சிதா வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் 2 மாமா இருக்காங்க, கண்டிப்பாக பூசாமல் விட மாட்டாங்க. ஸோ நாங்களும் அப்படியே மஞ்சள்லாம் பூசி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையாலுமே இப்போ மஞ்சள்லாம் எடுக்கிறதே இல்லை, எல்லாருமே கலர் பொடி தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி விளையாடுறோமே. யோகி மேலேயே அவங்க அண்ணன் தம்பிங்களும் எடுத்து ஊற்றி விளையாண்டுருந்தாங்க. சரி சின்ன பசங்க தானே சொல்லிட்டு நாங்களும் விட்டாச்சு. பூசியாச்சு. இது வந்து அந்த 2 சாமி இருப்பாங்களே, அவங்கள வந்து கிணத்துக்குள்ளே இறக்குவாங்க. அப்படி இறக்கும்போது வந்து உப்பும் அந்த முளைப்பாரியும் எடுத்து அந்த கிணறுக்குள்ளே போடணும். இல்ல வேற என்ன இருக்குன்னு பாத்துக்கிறேன் நானு. இந்த நிகழ்ச்சி வருஷம் எங்கள் வீட்டில் எப்போவுமே நடந்துடும். ஒரு ஐஸ் வண்டி கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் ஆளுங்க அதிகமாக இருக்காங்களா. ஸோ ஒரு ஐஸ் வண்டி வந்துடும். ஆளுக்கு என்னென்னா வேணுமோ எடுத்து வாங்கி சாப்பிடுவோம். காலுக்குள்ளே வைப்பாங்க. இது லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் கேரட், முட்டைக்கோஸ் அதெல்லாம் போட்டு ஒரு பொரியல், அப்புறம் ரசம். இது வந்து ஈவினிங்காக எடுத்தது. எல்லாருமே குளிச்சு டிப்டாப்பாக அப்படியே எல்லோரும் கிளம்பியாச்சு. பசங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து எங்கள் ஊர்லேருந்து வண்டி வேஷம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த மெயின் கோயிலுக்கு போவாங்க. இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா ஊருமே வந்து வருவாங்க.
அம்மா வந்து கரெக்டாக கோயில்கிட்ட போயிட்டாங்க, அதனால் எங்கள் அம்மாவை எடுக்க முடியல. இது வந்து எங்கள் அப்பா, நான், என் தங்கச்சி, எங்கள் அக்கா, என் தம்பி. அவ்வளோதான், வண்டி வேஷம் வந்து அப்படியே கோயில் வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் இந்த சைடு தனியாக வந்துடுவோம். சாமியெல்லாம் ஒரு வண்டி வேஷத்தில் வந்தவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் பார்க்குறக்கே. எல்லாரையும் தூக்கிட்டு போய் உள்ளுக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா யோகிக்கு இந்த எங்கள் அம்மா பலூன் வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு விளாண்டுக்கிட்டே வந்தால் அவ்வளோதான், அந்த இடத்துலயே அது உடஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு காலையில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக இங்கே ஈரோடு வந்தாச்சு. இங்கேயுமே வந்துட்டு ஒரு நாள் தான் இருந்தோம். திரும்பி அன்னைக்கு நாள் நைக்கி விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்பி கிளம்பி செங்கல்பட்டுக்கு 9:30க்கெலாம் வந்து சேர்ந்தாச்சு. எல்லாத்துக்கும் பாய். பாய்யா பாயி இந்தா உங்க பையன் இந்தா சரிப்பா. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. யாராச்சும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, இதில் வர வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.